சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொன்மலைக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போம். சரியான மழை. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம் வெயிட்டிங் ஃபார் யாமிகா. எங்க போறோம்? எங்கப்பா போறோம்? மீன் வாங்க போறீங்களா? சமைக்கிற மீனா? சாப்பிட்ற மீனா? அப்புறம் என்ன மீன்? ஃபிஷ் டேங்க் மீனா? ஓ, கலர் மீனா? சரி சரி சரி. அதாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஃபிஷ் வீடியோ போட்டிருந்தோம், அந்த க்ளீனிங் வீடியோ. ஸோ அது நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருந்துச்சு, அதனால லைக் வந்துருந்துச்சு. ஸோ அதனால எல்லாம் கேட்டுருந்தாங்க, மீன் என்ன மீன் என்ன எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு எல்லாம் சும்மா பார்த்துட்டு வரலான்னு போகிறோம். போயிட்டே இருக்கோம் பாருங்க, லைட்டா அப்படியே டிஸ்டரிங்கா இருக்கு. பார்ப்போம், போறதுல மழை நின்று நினைக்கிறேன். போய் நின்றுச்சுன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஷாப் ஒன்று காப்பேன். அந்த கடையில் தான் எப்போவுமே மீன் வாங்குவோம். ஸோ சரியான மழையாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் பொன்மலைக்கு இல்லை ரோட்டில் போயிட்டே இருந்தோம். ஸோ இந்த ரோட்டில் தான் நாங்கள் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்மலை கிரவுண்டில் தான் நாங்கள் ஃபுட்பால் கிரிக்கெட் விளாட்றதுலாம் நிறைய இடம் இருந்துச்சு. இந்த சைடில் பாருங்கள், இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ஸ். ஸோ இது வந்து சின்ன கிரவுண்டு, சின்ன சின்ன பசங்க அவங்கலாம் கிரிக்கெட் விளாடுவாங்க, ஃபுட்பால் விளாடுவாங்க. ஒரு இந்த கிரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 டீம் விளாண்டுட்ருக்கோம். ஸோ அதான் நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஆக்சுவலாக மைக் கட் ஆகிடுச்சு. உருட்டு நான் சொல்கிறேன் உருட்டுன்னு பக்கத்தில் வந்து கனி வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு பன்மனை சந்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம். ஸோ நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கும்பல் இன்றைக்கி அவ்வளோ இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் பொன்மலை சந்தை பார்க்கிங்க்கு போய் பார்க் பண்ணுறதுக்காண்டி அந்த சொன்னீங்களா அந்த கடை ரவுண்டாக நடந்து ரைட் எடுத்தால் இந்த சைடில் அங்கே பாருங்கள், சைடில் காமிக்கிறேன் அந்த பாருங்கள் கொட்டாய் டென்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதான் ஸ்டார்டிங். வண்டி நிப்பாட்டிட்டு நானும் யாமிக்காவும் அப்படியே நடந்து வந்துட்டோம். முன்னாடி யாமிக்கா அங்கே முன்னாடி கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் அழகாக. ஸோ இதெல்லாம் வரிசையாக பார்த்திங்கன்னா அக்சசரிஸு எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த பார்க்கிங்லேருந்து வந்திங்கன்னா அக்சசரிஸ் தான் இருக்கும். இந்த சைடும் அக்சசரிஸ் தான். அது கண்ணாடி, ஃபிஷ் டேங்க்கு, ஃபுட்டு, அந்த பிளான்ட்டு, ஸோ ஸ்டோனு இதெல்லாமே அங்கே இருக்கும். வரிசையாக ஒரு 2-3 கடை அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபைட்டர்ஸ் நிறைய கடையில் வச்சுருப்பாங்க. ஃபைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளாஸில் ஃபைட்டர்ஸ் தாங்க அதிகமாக இருக்கும். செம்ம கலர்ஸில் எல்லாமே ஃபைட்டர்ஸை ஒன்றா போடக்கூடாது, சண்டை போடும் அப்படி இப்படின்னு எவ்வளோ வீடியோஸ் இருக்கிறனாலும் இவங்க ஃபைட்டர்ஸோட எதனா உள்ளலாம் டெட்ராவோட விட்டுருப்பாங்க, பார்த்தீங்கன்னுங்க எல்லாத்தோடையும் விட்டுருப்பாங்க. வைல்டு ஷில் ஃபிஷ்ஷாக அது கூடலாம் விட்டுருப்பாங்க. ஸோ இப்படியே நாங்கள் வந்துவிட்டோம். இதான் எங்கள் கடை சத்யா பெட்ஸ். ஸோ இங்கே தான் நாங்கள் வாங்குவோம். ஏன்னா இன்றைக்கி வந்தோம். பட் ஆனால் எல்லாமே இங்கே ஒன்றும் புதுசாக ஒரு மீனுமே இல்லை. பட் ஆனால் ஒரே ஒரு மீன் மட்டும் புதுசாக இருந்துச்சு, 4 மீன். அவங்க அது பேர் வந்து ஏதோ கேட் ஃபிஷ்ஷோ சொன்னாங்க. பேர் கரெக்டாக தெரியல. ஒரு மாதிரி க்ரீனா ஒரு மாதிரி க்ரீனு. இந்த அவர் தான் அந்த ஓனர் போகிறார் பாருங்க. அந்த மீனை காமிக்கிறேன். க்ரீனில் டாட்டாக வச்ச மாதிரி நல்லா ரவுண்டாக காயின் மாதிரி இருக்குது பாருங்கள். இதான் ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ்ஷு ஒரு 6 ஃபிஷ் இருந்துச்சு. அந்த 6 ஃபிஷ்ஷுமே வாங்கிட்டேன். ஸோ அவங்க அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ எதுவுமே வரல போகும்போது எல்லாம் இந்த நார்மல் ஃபிஷ் தானே, கோல்டு ஃபிஷ் அது மாதிரி தான் எதாவது வாங்கிட்டாங்க. இதோ இந்த ஃபிஷ் தான் பின்னாடி நிற்கிறா பாருங்கள். அவர் பேர் ராஜு. அவர் தான் இந்த சத்யா பெட்ஸ் ஓனரு. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கினீங்கன்னா பொன்மலையில் ஒரு மீட் பண்ணி வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட்டு உங்களுக்கு நல்லா ரேட் பண்ணி தருவார். மீனும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த 6 ஃபிஷ்ஷும் நான் வாங்கிட்டேன். ஸோ இதில் பார்க்கும்போது ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. ஸோ புறமட்டா இங்கே வந்துடுச்சு. அங்கே போகும்போது நல்லா கலராக வந்துச்சு. ஸோ அப்படியே சும்மா வந்துவிட்டோம். சரி ஒன்றும் மீன் பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே ஷாப்பிங் போகலான்னு காய்கறி இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் பிளான் பண்ணோம். ஸோ கனி வந்து போகலாம் அப்படின்னோன்னா நான் பாப்பாவோட சரி சும்மா தானே ஒரு வாக்கிங் போய்ட்டு வரலாம் சொல்லி அப்படியே
அப்படியே கிளைமேட் நல்லா இருந்துச்சு. சரி சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸோ பிளாஸ்டிக் ஜாமான்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ வெஜிடபிள்ஸ் எதாவது வாங்கலாம்னு போனோம். உள்ளே போக தான் கடைசியெல்லாம் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இங்கேயே நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அது நான் ஃபுல்லாகவே இந்த சைடு அந்த சைடு எல்லாமே ஜாமா தான், ஃபுல்லாகவே திங்ஸ் தான். பாட்ஸு, செடி பாட்டு எல்லாமே. ஸோ அப்படியே வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வாங்க வந்தோம். சாம்பிராணி ஊதுபத்தி மாதிரி கொஞ்சம் ஸோ நல்லா ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கனி சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கலான்னு பார்த்தோம். ஸோ அவங்க பாபா பக்தன் வியாழக்கிழமெல்லாம் பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் அவள் வேணுமேனு ஸோ பார்த்து வாங்கிட்டு இருந்தா. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி வருதுங்க இல்லையா, ஸோ பாரத் சாம்பிராணி. ஸோ அதிலே கொஞ்சம் நிறையா ஸ்மெல் இருக்க மாதிரி, ஏன்னா அவரோடது ப்ரிஃபர் பண்ணார். இந்த பாருங்களேன், ஒரு ஸ்டிக்கு மாதிரி இதில் ஒரு 50 ஸ்டிக் இருக்குன்னாரு. இது இன்னொன்று இருக்கும் பாருங்கள், காட்டுவார் பாருங்கள், ஒரு ஸ்டிக் மாதிரி ஊதுபத்தி பச்சை கலரில் இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் மொத்தமாக வச்சு நல்ல ஸ்மெல், ஆக்சுவலாக அது நல்ல ஸ்மெல்லாகவே இருந்தது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட அக்சரிஸ்லாம் ஹோல்சேல் கடை வாங்குறதுக்கு இந்த ஷாப் தான். உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் இருக்கும். நான் அந்த ஸ்பாஞ்ச் வாங்கினேன், இது வெறும் 80 rupees தான். இந்த பாய்கிட்ட வந்து நம்ம வாங்கிக்கலாம். இவரோட கடை வந்து இதுக்கிட்ட இருக்குது, வேர் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன். ஸோ வேணுங்கிறவங்க நான் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாரோட நம்பரும். வேணுங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வாங்கியாச்சு. இந்தாருங்க, இது பேர் தான் கேட் ஃபிஷ்ஷா. ஸோ நம்ம ஃபிஷ் டேங்கில் போய் இப்போ போடும்போது ஒரு வீடியோ நான் எடுக்க போகிறேன் ஃபைனலாக. ஸோ வாங்கியாச்சு, பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, நல்லா அழகா. 6 ஃபிஷ்ஷுனா உங்களுக்கு வந்து 220 ரூபா. ஸோ இங்கே வாங்கினீங்கன்னா 220 ரூபா. வெளியே வாங்கினீங்கன்னா ஒரு பேரே வந்து 120 ரூபா 100 ரூபா போடுவாங்க. அவர் பேர் ராஜ், அவர் சத்யா பெட்ஸ். ஸோ சத்யா பெட்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம இது போகிறோம்னா நம்ம ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்லேருந்து மேலே ஏறி இறங்குறோம் பாருங்கள். அது என்ன ரோடு, ஜமாத் முகமது காலேஜ் ரோடு. அதாவது அங்கே சைடு போனால் மேலே பாலம் ஏறி இறங்கும் போது, புதுக்கோட்டை ரோடு நம்ம பாலம் ஏறி இறங்கும் போது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க சத்யா பெட்ஸ். ஸோ பொன்மலை சந்தைக்குள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ரவுண்டால என்டர் ஆனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க, அதாவது குடிசை கீழே இருக்கும். ஸோ அங்கே தான் இந்த சத்யா பெட்ஸ் இருக்குது. அவட்டான மீன் நிறையா இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா சண்டே அவர் வந்து சென்னை போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராரு. உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு சொன்னீங்கன்னா எல்லா மீனும் கம்மியான விலையில வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காசை வேஸ்ட் பண்ணாங்க, அக்கறையத்தில் கொடுத்து வெளியெல்லாம் கொடுத்து வாங்காதீங்க. பொன்மலைக்கு வந்துடுங்க, ஒரு அழுத்து தான். நல்ல மனசார மீனை வாங்கி வச்சுக்கலாம். இப்போ என் ஃபிஷ் டேங்க்லாம் பார்த்தீங்களா, 100-150 மீன் இருக்கும். மொத்தமாக 2000 ரூபா தான் செலவு பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ செலவு பண்ணோம், அதான் வேஸ்ட்டு. நீங்கள் இங்கேருந்து வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபிஷ் டேங்கில் போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பாய், வீட்டுக்கு போய் பார்க்கலாம். டைம் ஆச்சு, சாப்பிடணும், பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு.